குறிப்பா பார்த்தோம்னா அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய நமக்கு அந்தமானின் கிழக்கு பகுதிகளில் மல்லாக்கா நீரிணைப்பு பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதை இந்திய வானிலை மையம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே போல அடுத்த 48 மணி நேரத்தில் நவம்பர் 24ஆம் தேதி இது தென்கிழக்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், நவம்பர் 26ஆம் தேதி அது மேலும் வலுவடைந்து தென்மேற்கு வங்கக்கடல் வருகை தரும்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த சூழல்ல நம்ம பார்த்தோம்னா குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி நிலவுது. அந்த காற்று சுழற்சியுடன் இணைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் காணப்படுது. இதன் காரணமாக நேற்று முதலே தென் மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக மழை தொடங்கி இன்றைய தினம் தீவிரமடைந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடலாம். இன்று காலை முதல் விட்டு விட்டு தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்ல மழைப்பொழிவு பதிவாகிட்டு இருக்கு. மாலை முதல் பலத்த மழையாக பல மாவட்டங்கள்ல பதிவாகிட்டு இருக்கு. குறிப்பாக காவிரி டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லயும், அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அரியலூர், பெரம்பலூர், திருச்சி போன்ற மாவட்டங்கள்லயும் ஆங்காங்கே விட்டு விட்டு கனமழை பதிவாகிட்டு இருக்கு. அதே போல தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தென்காசி போன்ற மாவட்டங்கள்லயும் பரவலாக கனமழை பதிவாகுவதை நம்ம பார்க்க முடிகிறது. தெற்கு உள் மாவட்டங்களான மதுரை, விருதுநகர், சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்லயும் ஆங்காங்கே மழை பதிவாகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் பெரிதாக மழை பெறாத புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல இடங்கள்லயும், கரூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லயும் மழை மேகங்கள் காணப்படுவதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த சூழல்ல இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த 36 மணி நேரத்தில் குமரிக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியா வலுப்பெறும் எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமா தமிழகத்தில் நவம்பர் 24ஆம் தேதி மாலை வரைக்கும் பரவலாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து காணப்படும். குறிப்பாக தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல பரவலா கன முதல் மிக கனமழை காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் சற்றே பலத்த மழை இருக்கும் என்பதன் காரணமா குற்றாலத்திலும் நீர்வீழ்ச்சிகள்லையும் நீர் பெருக்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமா சுற்றுலா செல்லக்கூடியவர்கள், குறிப்பாக ஐயப்பன் கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் குற்றால அருவிகள்ல குளிப்பதையும் அதே போல நீர்வீழ்ச்சிகள்ல செல்வதையும் தவிர்ப்பது நல்லது அடுத்த 2-3 நாட்களுக்கு. காவிரி டெல்டா மாவட்டங்கள்லயும் நவம்பர் 24ஆம் தேதி இரவு வரைக்கும் விட்டு விட்டு கனமழை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. சென்னை உள்ளிட்ட பிற மாவட்டங்களை, வட மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு, சென்னை நகர பொறுத்தளவிற்கு இரவு அதிகாலை நேரத்துல ஆங்காங்கே அவ்வப்போது மழை பதிவாகும். பிறகு பிற்பகல் மாலை நேரத்துல நமக்கு சென்னையின் புறநகர் பகுதிகளில் மழை பதிவாவதை பார்க்க முடியும். அதே போல வடக்குள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய மழை அடுத்த 2 நாட்கள் எதிர்பார்க்கலாம். இதுல இந்த தாழ்வு பகுதியின் காற்று குவிதல் என்பது காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தான் சாதகமா அமையும். அதன் காரணமா காவிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல சற்று கூடுதல் மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு ஈரப்பதமான கிழக்கு திசை காற்று வருகை சென்று மழைப்பொழிவு கொடுப்பதன் காரணமா வெயிலுக்கு இடையே அவ்வப்போது விட்டு விட்டு மழை பதிவாகும் அப்படிங்கிறது தான் வானிலை எதிர்பார்ப்பு. அப்படி பார்க்கும்போது அந்தமான் அருகே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி வலுப்பெற்று நமக்கு வருவதற்கு முன்னதாகவே அடுத்த 2-3 நாட்கள் இலங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதியினால தமிழகத்தில் பரவலாக மழை வாய்ப்பு இருக்கு என்பதுதான் தற்போதைய வானிலை நிலவரம்.